ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுடி டாப்புக்கான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அது எப்படி நம்ம ஒரு கிளாத்தில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் காமிக்க போகிறேன். நோட்லேயே ட்ரா பண்ணி இப்போது ஒரு கிளாத் மாடலுக்கு தான் பாக்ஸ் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மெஷர்மெண்ட்டில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கீழே. மெஷர்மெண்ட் தனியாக எப்படி எடுக்கணும்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போது இந்த சைடு நம்ம சைடு எப்பயுமே ஆன் ஃபோல்டு சைடு இருக்கணும், ஃபோல்டாக இருக்கணும் கிளாத்து. ஆப்போசிட் சைடில் கிளாத் ஓப்பனில் இருக்கணும். நமக்கு உங்களுக்கு கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். கிளாத்து 4ஆக மடித்து போடும்போது நம்ம சைடு ஃபோல்டிங் சைடாக இருக்கணும். இப்போது ஹைட் 35 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 35 இன்ச் வேணும். 35 இன்ச்சுக்கு நான் எந்த அளவுக்கு வருமோ அதுக்கான ஸ்டிச்சிங் அலவன்ஸு கொடுத்து மார்க் பண்ணுறேன். ஸ்டிச்சிங் அலவன்ஸ் என்னென்ன அப்படின்னா 35 இன்ச் நமக்கு டோட்டல் ஹைட்டு, ப்ளஸ் கீழே ஃபோல்டிங்காக 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, ப்ளஸ் 0.5 இன்ச் ஷோல்டருக்கு நம்ம ஷோல்டர் ஜாயினிங்க்கு போயிடும். அப்போ 36.5 டோட்டல் ஹைட்டுமே நம்ம 36.5 அப்படின்னு நம்ம இங்கே மார்க் பண்ணணும். எல்லா ஸ்டிச்சிங் அலவன்ஸும் சேர்த்து இதுதான் நம்ம டோட்டல் ஹைட்டு, டாப்போட ஹைட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டர் நமக்கு 12.5 இருக்குது. ஷோல்டரு நான் மெஷர் பண்ணி எடுத்த ஷோல்டர் 12.5. இப்போ ஷோல்டர் நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா ஷோல்டருக்கு 12.5 டிவைடட் பை அதை 2ஆல் டிவைட் பண்ணும். நமக்கு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு 6.25 கிடைக்கும். அதிலிருந்து நம்ம -1 இன்ச் பண்ணணும். இது -1 இன்ச்சுங்கிறது எல்லாருக்குமே காமன் தான். 5.25 அதை இந்த ஃபோல்டுலேருந்து மேலே அந்த சைடு மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நெக் வித் 2 நார்மலாக லீனாக இருக்கவங்களுக்கு 2, இதுவே கொஞ்சம் என்ன ஹெவியாக சைஸாக இருக்காங்க அப்படின்னா 2.25 2.5 அது வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். எல்லாருக்குமே இந்த சைஸ் இந்த மெஷர்மெண்ட் காமன் தான். நெக்ஸ்ட்டு செஸ்ட் லைன் எங்கே வருதுன்னு பார்க்கணும். செஸ்ட் லைன் வர்றதுக்கு நம்ம செஸ்ட் ரவுண்ட் என்ன நமக்கு 13, அதாவது அப்பர் செஸ்ட்டு தான் எடுத்திருப்போம். செஸ்ட் ரவுண்டுங்கிறது அப்பர் செஸ்ட் ரவுண்டு தான் எடுத்திருப்போம். அந்த அப்பர் செஸ்ட் ரவுண்டோட நம்ம எப்பயுமே 4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 30 இருக்குது, 30 + 4 எப்பயுமே நம்ம காமனாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்காது. கான்ஸ்டண்ட்டாக அப்பர் செஸ்ட் எடுத்துகிட்டு ப்ளஸ் 4 இன்ச் எப்பயுமே ஸ்டாண்டர்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நம்ம 6ஆல் டிவைட் பண்ணுறோம். 6ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 34 டிவைடட் பை 6 என்ன வருது அப்படிங்கிறத பார்த்து அதுதான் நமக்கு செஸ்ட் லைன். இங்கே நமக்கு 5.66 வருது. அதோட நம்ம ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறோம், 6.66. இந்த 1 இன்ச்சு ஸ்டாண்டர்டு தான். இல்லை கொஞ்சம் ஹெவியாக சைஸாக இருக்காங்கன்னா 1.25 அந்த மாதிரி ஒரு 0.25 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வராது. ஆனால் செஸ்ட் லைனை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மேலேருந்து. எல்லாமே இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்டாக தான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக தான் எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு 30 எடுத்துருக்கோமா, 30 + 4 டிவைடட் பை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். நமக்கு 8.5 வருது. அந்த 8.5 நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆம் ஹோலுக்கு போடுறதுக்கு இந்த லைன் ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 1.5 நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். 1.5 இன்ச் உள்ளே நம்ம துணி எக்ஸ்ட்ரா கொடுப்போம்ல பிரித்து விடுறதுக்கு, அது 1.5 கொடுக்குறோம். அடுத்தது வெயிஸ்ட் ஹைட் எவ்வளோ அப்படின்ட்டு எனக்கு 13.5 இருக்குது. 13.5 மார்க் பண்ணுறேன். நார்மலாக வெயிஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். 25.5ன்னு இருக்குது. 25.5ன்னு எடுத்தால் நமக்கு ரொம்ப உள்ளே போகும். அந்த மாதிரி இது பண்ணால் போடுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம செஸ்ட் ரவுண்டை விட ஒரு 1 இன்ச் லெஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா அதை விட ரொம்பவும் நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா போடும்போது ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருக்காது, போட முடியாது, டைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் இன்னும் நம்ம ஹையஸ்ட் சீட் பாயிண்ட் அதுதான் எடுக்கணும். அதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு எடுப்போம். இல்லைனா செஸ்ட் ரவுண்டோட நம்ம ஒரு 1 இன்ச் சேர்த்தி கொடுத்து கூட பண்ணலாம். இல்லைனா செஸ்ட் ரவுண்ட் அளவே அப்படியே வைக்கலாம். நம்ம அந்த இடத்துல ஓப்பன் வர இடத்துல மட்டும் நம்ம சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மட்டும்தான் கொடுப்போம். ஏன்னா மடிச்சு அடிப்போம் அப்படிங்கிறதுக்காக 1 இன்ச் கொடுப்போம். இந்த மாதிரி லைன் டேரெக்டாக ட்ரா பண்ணிடுறோம். இது அவ்வளோதான். இதுதான் மெஷர்மெண்ட். நார்மலாக நம்ம எடுக்கிறது இவ்வளோதான். அப்புறம் இங்கே ஆம் ஹோல்லேருந்து ஒரு 1 இன்ச் மேலே வச்சு இதை ஆம் ஹோல் கர்வ் வச்சு ஒரு ஆம் ஹோல் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் நார்மலாக ஒரு சுடி கட்டிங்கான மெஷர்மெண்ட்டு. நெக்குக்கு உங்களுக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
அப்லோட் பண்ணுறேன். இதோட கட்டிங் வீடியோ கிளாத்தில் கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அதில் ஸ்லீவ் கட்டிங் மெஷர்மெண்ட்டு அதுவுமே வந்து நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.